அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த சில நாளா ராஜா அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் பார்த்தோம். அவர் ஏதோ ஒரு தனியார் டிவிக்கு பேட்டி அளித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று பக்கவாதம் ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வந்தது. அது ஒரு இஸ்லாமியர் பார்த்ததாகவும் ஒரு தகவல் வந்தது. முதல்ல நான் அவரு பூரணம் குணம் அடைந்து திரும்பவும் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஏன்னா நிறைய பேரு அவர் முடியாம போனதை நினைச்சு அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையெல்லாம் அந்த போட்டோ எல்லாம் பதிவிட்டு ஆர்ஐபி, இமயம் சரிந்தது, சரிஞ்சிருச்சா என்ன சரியில்லையா அப்படின்ட்டு சில யூடியூபர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. நானும் ராஜாவை விமர்சிக்காத வார்த்தைகளே கிடையாது. நான் நிறைய தடவை அவர் திட்டிருக்கிறேன். அது அரசியல் களம், மதம் சார்ந்து அவர் பேசையில நம்ம அதுக்கான பதிவுகளை பதிவு செய்வது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. அதை விட்டு இப்ப அவர் ஒரு நோயாளிய உடல் நலம் விசாரிப்பதுதான் மனித தன்மை. ஒருத்தவங்க நோய வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாங்கன்னா அவங்கள கிண்டல் பண்றது மனித தன்மையற்ற செயல். அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இஸ்லாமியர்களாகிய எத்தனையோ ஒரு சகோதரர்கள்லாம் உங்களுடைய பதிவுகள்லாம் நான் பார்க்கல, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது சகோதரர்கள்லாம். ஏன்னா நம்ம எப்பேற்பட்ட மார்க்கத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். நீங்க உணர்வதற்காக ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நபி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு எப்போதெல்லாம் செல்வார்களோ அப்ப ஒரு பெண்மணி என்ன செய்வாங்கன்னா, பெண்மணின்னு சொல்ல முடியாது, ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி, அவங்க நபி அவர்கள் போகையில தலையில குப்பையை கொட்டி விடுவாங்க. அப்ப இப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று நபி அவர்கள் பாக்குறாங்க, குப்பையை காணோம், என்னப்பா குப்பை வரலைய அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டாரிடம் விசாரிக்கிறாங்க. அந்த மூதாட்டி முடியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே நபி அவர்கள் கேள்விப்பட்ட உடனேயே அந்த மூதாட்டியை போய் பார்த்து உடல் நலம் விசாரிக்கிறாங்க. அதனால யாரையுமே குறைவாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. இது என்னுடைய ரிக்வெஸ்ட். நியாயமா பார்த்தா இஸ்லாமிய இயக்கமாகிய நீங்கள் தான் முதல்ல போய் அவருக்கு ஆறுதல் சொல்லி இருக்கணும். அதை யாருமே செய்யவில்லை. அது உங்களுடைய விருப்பு வெறுப்பு பாருங்களேன். ஆமா, அது நம்ம அதை பத்தி நம்ம எதுவும் விமர்சனம் செய்யக்கூடாது. நம்ம எப்பேற்பட்ட மார்க்கத்தில் இருந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. யாருமே எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்கள விமர்சனம் செய்யாதீங்க. அப்படி அவங்கள உடல் நலம் விசாரிக்க அவங்களுக்கு மனம் இல்லை என்றால் கடந்து சென்று விடுங்கள். அதுதான் சிறந்தது. அதுதான் மனித தன்மை. நம்ம சில விஷயத்துல வலைதளத்துல மனித தன்மையை இழந்து நம்ம நடந்துக்கிறோம். ஏன்னா நானா சில நேரங்கள்ல ராஜாவை விமர்சனம் செஞ்சவன் தான். உண்மையிலேயே நானா கடுமையான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறேன். ஏன்னா அவர் மதம் சார்ந்து பேசல, அதற்கான விளைவுகளை நம்ம பதிவுகளை போட்டிருக்கிறோம். அப்பெல்லாம் அவர் மனிதரா இருந்தார். இப்ப அவர் ஒரு நோயாளியாக ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அதை விமர்சனம் செய்ய வேண்டாம். அதை விமர்சனம் செய்யற அளவுக்கு நம்ம மனித தன்மையை இன்னும் இழக்கவில்லை. அதை நம்ம நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் போய் எத்தனையோ மேடைகள்ல ராஜா அவர்கள் முதல்வரை மட்டும் திட்ட மாட்டாரு, முதல்ல ஒரு குடும்பத்தையே அறுத்து கிழிப்பாரு. அப்படி இருந்துமே எதிரிய அவர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு அப்படிங்கல போய் உடல் விசாரிக்கிறதுனா அதுக்கு ஒரு பெரிய மனம் வேண்டும். அந்த மாண்பும் மனமும் நம் முதல்வருக்கு இருந்திருக்கிறது. அதனால அவரும் போய் சென்று பார்த்திருக்கிறாங்க. அதனால நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.